தரும். வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ்பி எக்ஸ்ப்ளோரர். இந்த விலாகில் வந்து நம்ம கன்னியாகுமரியில் இருக்க ஃபேமஸ் பிளேஸ் போகிறோம்னு சொல்லியிருந்த போன விலாகில். ஸோ இந்த விலாகில் நம்ம திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், இங்கே இருக்க ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம், அப்புறம் நிறைய பிளேஸுக்கு போகிறோம். அது நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ இந்த விலாகில் வெறும் திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ், மாத்தூர் தொட்டிப்பாலம், அது மட்டும்தான் இந்த விலாகில் வரப்போகுது. இங்கேருந்து நாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பிடிச்சி அந்த இடத்துக்குலாம் போக போகிறோம். எந்த காரு எந்த இதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்து கண்டினியூ பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். ஃபைனலாக 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் திருப்பரப்பு ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருது, ஏன்னா அது சம்மர் டைமு. நாங்கள் போகிறது வந்து மார்ச்சு. ஸோ சம்மர் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுது, அதனால் தண்ணி கம்மியாக இருந்தது. அந்த ஃபால்ஸ் செம்ம கூட்டம், நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் குளிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். தொட்டிப்பாலம் போகிறதுக்கு பஸ் தேடணும். ஆனால் பஸ்ஸு எதுவுமே கிடைக்கல, எல்லாம் லேட் ஆயிடுச்சு. அதனால் ஆட்டோ பிடிச்சி தான் அங்கே போனோம். ஒரு வழியாக மாத்தூர் தொட்டிப்பாலம் ரீச் ஆகிட்டோம். இது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னா, அந்த காலத்தில் சீஃப் மினிஸ்டர் அந்த காமராஜர் ஐயாவில் தான் கட்டப்பட்டது. மேலே இந்த வியூ சூப்பராகவே இருந்துங்க. மெயினாக இது வந்து வின்டர் டைமில் தான் வரணும், அப்போ தான் இன்னும் பச்சை பசேலுன்னு இருக்கும். கீழே ஒரு ஆறு ஓடுது, அதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் அங்கே குளிச்சு தான் இருந்தாங்க. இது மெயினாக எது கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இந்த ஆறுலேருந்து தண்ணி வந்து மற்ற ஊருக்கெலாம் அனுப்புறதுக்காக தான் கட்டப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அப்புறம் வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கும்.